இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சேலத்தை தொடர்ந்து வேலூரில் இன்று தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக சென்னையில் இருந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், வேலூர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? என்ன விவரம் முருகேசன்? வேலூர் மாவட்டத்தில் இன்று மதியம் 12 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் கடந்த 20 நாட்களுக்கு மேலாகவே நடைபெற்று வந்தது. முதலில் இதற்கு மக்கள் சந்திப்பு என்று பெயர் வைத்து 25,000 பேரை சந்திக்க இருந்தார் விஜய். ஆனால் அதற்கு சேலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு காவல்துறை 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை விதித்து அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய அறிவுறுத்தியிருந்தது. அதன்படிதான் நிழல் பந்தல் அமைக்க வேண்டும், இருக்கைகள் அமைக்க வேண்டும் அறிவுறுத்தியதை தொடர்ந்து சுமார் 700 அடி நீளத்திற்கு 140 அடி அகலத்திற்கு முதல் முறையாக தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பிற்கு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 4,900 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களும் நிர்வாகிகளாக மட்டுமே இருப்பார்கள். அந்த நிர்வாகிகளுக்கும் சென்னையில் இருந்தே QR கோடு மூலமாக அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்படும். அதை காண்பித்தால் மட்டுமே இவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரியில் இருக்கக்கூடிய சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் அமைத்து, பார்க்கிங் அமைத்து, இருக்கைகள் அமைத்து தற்போது அந்த நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது இன்று மதியம். இதற்காக சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் இருந்து தற்போதைக்கு புறப்பட்டிருக்கிறார். சென்னையில் இருந்து காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் வழியாக சுமார் 140 கிலோமீட்டரை கடந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தருகிறார். நிகழ்ச்சியில் இருந்து, அதாவது அகரஞ்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறும் சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கான பாதையை வழக்கமான பாதையாக பள்ளிக்குப்பம் செல்லும் சாலையில் தான் பொதுவாக பொதுமக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாதையில் விஜயை அழைத்து வராமல் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும், அவருடைய வாகனத்திற்கு பின்னால் வரக்கூடிய கூட்டத்தை தவிர்ப்பதற்காகவும் சுமார் 1/2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே கொல்லமங்கலம் அல்லது விநாயகபுரம் ஆகிய இந்த 2 பகுதிகளில் ஒரு பிரத்யேக பாதையை கட்சியினர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 2 பிரத்யேக பாதைகளில் ஏதாவது ஒரு பாதையில் தான் விஜய் அவர்கள் 12 மணிக்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு பந்தலுக்கு பின்புறமாக அவருடைய வாகனம் வரும். ஏற்கனவே நேற்று இரவு விஜய் நின்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அவருடைய பிரச்சார வாகனம் நேற்று இரவு நிகழ்ச்சி நடைபெறும் பந்தலுக்கு நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்தவாறுதான் பந்தல் அமைக்கப்பட்டாலுமே கூட இந்த முறையும் பந்தலுக்கு உள்ளே அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்துதான் அவர் பேசுகிறார். இதற்காக 900க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே ராணிப்பேட்டை எல்லையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வரைக்கும் 900க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட தூரத்தில் 40க்கும் மேற்பட்ட சாலை சந்திப்புகள் வருகிறது. சர்வீஸ் சாலைகள், முக்கிய சாலையிலிருந்து சர்வீஸ் சாலைக்கு செல்லக்கூடிய சாலை சந்திப்புகள் வருகிறது. அந்த இடங்களிலும் விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடும், மக்கள் கூடக்கூடும் என்பதற்காக அங்கு கூடுதலான காவல்துறையும் போட்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்குப்பம் சாலையில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை இணைப்பிலேயே காவல்துறையினர் நேற்று இரவே பேரிகார்டு அமைத்திருக்கிறார்கள். பள்ளிக்குப்பம் சாலை என்பது உள்ளே இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய கிளை கிராம சாலையாக இருந்து வருகிறது. ஆனாலும் அதை காரணம் காட்டி கட்சியினரோ அல்லது மற்றவர்களோ QR கோடு இல்லாமல் அந்த இடத்திற்கு சென்று விடலாம். ஏனென்றால் சர்வீஸ் சாலையில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திலேயே அந்த நிகழ்ச்சியிடம் இருப்பதாகவும், அந்த கிராம சாலைக்கு அருகிலேயே அந்த பகுதி இருப்பதால் அந்த காவல்துறையினர் மிகுந்த கட்டுப்பாடை விதித்திருக்கிறார்கள். அந்த வகையில் வேலூரில் இன்று தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான முழு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தாவேகா தலைவர் விஜயம் சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.